மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். இரும பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதா. சொல்லுங்க 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 அவரை பார்த்து. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். இரும பெருகுதப்பா உங்க மகிமை. அவரை பார்த்து எல்லாருமே ஆராதனை 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 ஆராதனை. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்வு. ஆமாண்டவரே நீங்க சொன்னீங்களே இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவர். அவருக்கு ஆராதனை 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 ஆராதனை. அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை. ஆமாண்டவரே ஆமாப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதா. சொல்லுங்க அவரையே பார்த்து ஆராதனை 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 ஆராதனை. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே. சொல்லுங்க அவரை பார்த்து இறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதி. ஆமாண்டவரே ஆராதனை 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 ஆராதனை. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். இரும பெருகுதப்பா உங்க மகிமை. ஆமாண்டவரே கணத்துக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். இரும பெருகுதப்பா உங்க மகிமை. ஆமாண்டவரே என் நேசப்பா இரும பெருகுதப்பா உங்க மகிமை. ஆமென். என் நேசப்பா இரும பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. அவர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என் இக்கட்டுகளிலும் என் துன்பத்திலும் என்னை மாற்றினவர். ஆமென். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பாடலாமா? குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே.
சொல்லுங்க. அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கலங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். அவர் என்றுமே மாறாதவர். அந்திய கால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அறுவடை சமயமல்லோ ஆத்மாவை நிரப்புமே. அந்திய கால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அறுவடை சமயமல்லோ ஆத்மாவை நிரப்புமே. சொல்லுங்க எல்லாருமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, காற்றாய் வீசணுமே,
என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அவர் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா சொல்லுங்க அவரை பார்த்து என்னை கண்டீரே மறுபடியுமா சொல்லுங்க அவரை பார்த்தப்பா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அவர் யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயாப்பா நன்றி ஆண்டவரே ஓ நன்றி 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 சொல்லுங்க மறுபடியுமா சுகம் தந்தீரே சொல்லுங்க மறுபடியுமா சுகம் தந்தீரே நன்றி எனக்கு சுகம் கொடுத்தவரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை சொல்லுங்க மறுபடியுமா அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உமக்குள் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஓ அவரை பார்த்து உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அவருக்கே இந்த நேரம் ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னேசப்பா ஆராதனை உமக்குள் ஆராதனை ஆராதனை உமக்குள் ஆராதனை ஏதும் இல்ல எந்த கவலை இல்ல துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்ல எந்த கவலை இல்ல துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்து அகப்படவர் சொன்னதை செய்திடும்
நம்புவோமா? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புறவங்க மறுபடியும் என்னோடு கூட சொல்லுங்க, அப்பா நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாளரே. அவர் என்னாலும் நடத்துகிறவர், என்னாலும் நடத்துகிறவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாளரே. அவரையே பார்த்து என்னாலும் நடத்துவாரே. என் தோட்டத்தில் நான் தனிமையில்லை, உணர்விப்பவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமாண்டவரே, நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் உண்மையே நம்புவோம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணையாளரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாளரே. என்னாலும் நடத்துவாரே. அவர் என்னாலும் நடத்துவாரே. அவர் என்னாலும் நடத்துவாரே. இதுவரை நடத்தினவர், அவர் என்னாலும் நடத்துவாரே. உம்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர இருப்பார் எது? உம்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர இருப்பார் எது? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானே. சொல்லுங்க, ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல், உம்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர மறுபடியும் சொல்லலாமா? அவரை நேசிக்கிறவர்கள், உம்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர இருப்பார் எது? உணர்ந்த எல்லாருமே இதய கண்மணி தானையா, உரிய பங்கும் நீ தானையா. இதய கண்மணி தானையா,
சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தான். உணர்ந்தவர்கள் என்னோடு கூட சொல்லுங்க. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாருமே சொல்லலாமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். ஆமாப்பா, ஆமாண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். அதுதான் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம். சொல்லுங்க மறுபடியுமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம். எல்லாருமே சேர்ந்து ஒரு குரலாய். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு மட்டுமே ஒரு சிங்காசனம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாருமே சொல்லலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் மட்டுமே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு. ஆவே பாபா, ஓரா பாபா, சபா பாபா ரமா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும்.
ஜெபம். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஓ கடைசியாய் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆமென். அப்படியாய் ஆகட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்தவருக்கு ஆண்டவரே நன்றி 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 என்று கொடாகொடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். Thank you Lord. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you Lord. இந்த நாளிலும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் வித்தியாசமாய் கொஞ்சம் இருக்கும். என்னைக்குமே நான் ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசுவதில்லை என்று என்னுடைய சபைக்கு தெரியும். ஏன்னா ஆசீர்வாதங்களுடைய வார்த்தைகள் யூடியூப்லேயும் அந்த சோஷியல் மீடியாலையும் அநேகம் இருக்குது. ஆனால் நான் சபைக்குள் கட்டப்பட்டவன், சபையில் வளர்க்கப்பட்டவன். அதனால் எனக்கு இந்த ஒழுங்கு, இந்த பரிசுத்தம் இப்படிப்பட்டதை தான் அதிகமாய் பேச நான் ஆசைப்படுவேன். ஏனென்றால் நாம் இந்த காரியங்களை கேட்கும்போது தான் ஒரு தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே நம்ம வர முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இங்கே தமிழ் தெரியாதவங்க அப்படியே கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. I'll speak in English as well. அப்போ எல்லாருக்கும் தமிழ் தெரியுது. அப்போ இன்னைக்கு இங்கிலீஷில் பேச வேண்டியதில்லை. சரி, தலைப்பு the nights will continue but the mornings will surely come. இரவுகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த இரவுக்கு பின்பு என்ன வருகிறது? பகல் என்று சொல்லுகிற ஒரு காரியம் வருகிறது. பாருங்க, இன்றைக்கு பாடு உள்ளவன் யாராச்சும் இருக்கிறீங்களா? கரத்தை தூக்கி காட்டுங்க என்று சொல்லும்போது யாராச்சும் ஒருவங்க கரத்தை தூக்கி காட்ட முடியுமா? பாடே எனக்கு இல்லை பாஸ்டர், நான் நல்லா இருக்கேன், பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கர்த்தர் என்னை நல்லா நடத்தி கொண்டு இருக்கிறார், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. பிகாஸ் we all have gone through difficult times. எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளையும் கடந்து போனவர்கள் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் நினைப்போம் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே செழிப்பாக இருக்கும், வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லுகிற நேரத்தில் ஒரு மழை வந்து அடிக்கும். எத்தனை பேருக்கு அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. we all will be thinking my life will always be filled with sunshine, it will never rain. சொல்லி முடிக்கிறதுக்குனால இடியும் மின்னலும் வந்து நம்முடைய வாழ்க்கையை தாக்கி இருக்கிறது. சரி, இது இப்படிதான் இருக்கிறது என்று நினைக்கும் போது நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததும் நான் நல்லா இருப்பேன்னு நான் சில பேர் நினைப்பாங்க. ஏன்னா என்னை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிறவன் என்ன சொல்லுவான்? நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்தா எல்லாமே மாறிடும், நல்லா இருக்கும், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு. நான் ஒரு காரியம் சொல்லுவேன், அவன் பொய் சொல்லிட்டான். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்தால்தான் பாடுகள் இன்னும் அதிகமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது பாடுகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் இந்த இடத்துல நின்றுகிட்டு சொல்லவும் மாட்டேன். கிறிஸ்துவுக்குள்ள வரும்போதும் பாடுகள் இருக்கிறது. ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் பாடுகளை அனுபவிக்கும் போது அவன் தனியாய் பாடுகளுக்குள் கடந்து போவதில்லை, தேவன் அவன் பக்கத்தில் இருக்கிறார். புரியுங்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு இல்லாதவன் கஷ்டத்துக்குள் வரும்போது அவன் தனியாய் அந்த காரியத்துக்குள் அவன் செயல்படுவான். That is the difference. The difference between you going through a struggle with God by your side is He is the difference. He will be with you. அவர் உன் பக்கத்தில் இருப்பார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் நிமித்தம் கர்த்தரை கோபப்படுத்தி இருக்கிறோம். கோபப்படுத்தினவங்க கையை தூக்குங்க, நாம தான் கையை தூக்குறேன். ரைட், இதான் உண்மை. Because this is the reality that we have also rebelled in our own little ways and have hurt God and made him angry. அவரை கோபப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது, when we look at the characteristics of God, we will realize one thing. அவருடைய குணாதிசயங்கள் அநேகம் இருக்கு. அந்த குணாதிசயங்கள்ல ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த வாழ்க்கை என்று சொல்லுகிற இந்த ஓட்ட பந்தயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அவர் நம்மோடு இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை என்ன இந்தியாவில் சொல்லுவாங்க மல்கியா, முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கை. ஆனால் எந்த பிள்ளையும் தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன தெரியுமா? தேவன் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயமாய் நமக்கு இருக்கு. இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் வைக்க ஆசைப்படுகிறேன். Today's word is something so simple but it's very profound. It's very profound that we will definitely know, yes, this is what I need. என்னுடைய வாழ்க்கையில் இது அவசியம், எது அவசியம், தேவன் அவசியம், எது அவசியம், தேவனுடைய குணாதிசயங்கள் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை எழுதுகிறான். அந்த வார்த்தையை எழுதும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, அவன் சங்கீதக்காரன் சொன்ன தெரியுதுல, தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவனுடைய அரண்மனையை பிரதிஷ்டை பண்ணுகிறான். He was dedicating his palace.
அந்த நேரத்தில் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொரு ஒரு காரியம் இருக்கிறது. அவனை கர்த்தர் சித்திக்கும் போது, அதாவது அவன் செய்த காரியங்களை கர்த்தர் அவனுக்கு சுட்டி காட்டும் போது அவன் இந்த சங்கீதத்தை எழுதினான் என்று பார்க்கிறோம். என்ன சங்கீதம் என்று பார்க்கும்போது சங்கீதம் 30:5 இந்த வார்த்தை அநேகருக்கு தெரியும். தமிழ்ல என்ன போட்டிருக்கு? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். In English it's so beautiful. For his anger lasts for a moment, but his favor is for life. Weeping may endure for the night, but joy will come in the morning. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? அவருடைய கோபம் முதல் காரியம். 4 காரியம் அந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். There is 4 things that he has written. We're going to look at that 4 things. 4 காரியத்தை நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்ன காரியம்? God's anger is for a moment. கர்த்தருடைய கோபம் என்னவா? வேதத்தில் என்ன போட்டிருக்கு? கொஞ்ச நேரம், ஒரு நொடி பொழுது, அப்படிதான் போட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், God is also a God who can become angry. You understand what I'm saying? அதாவது இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனும் கோபப்படுகிறவராய் இருக்கிறார். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு அநேக பெயர்கள், நாமங்கள் உண்டு. இருக்கா? அவரை எல்ஷடாய் என்று சொல்லுகிறோம், சர்வ வல்லமை உள்ளவர். அவரை எபினேசர் என்று சொல்லுகிறோம், இதுவரை நடத்தினவர். அவரை எகோவா ரஃபா என்று சொல்லுகிறோம், சுகம் கொடுக்கிறவர். அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? வேற எகோவா ஈரே, அப்படின்னா எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆனால் இன்னொரு காரியமும் இருக்கு. அவருக்கு இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்கு, இன்னொரு நாமம் ஒன்று இருக்கு. இஸ் Hebrew 12:29 that slide no? எபிரேயர் 12:29 நேரம் இல்லை, பரவாயில்ல. Hebrews 12:29 says like that he is a consuming fire. அவர் பட்சிக்கும் அக்னி என்று அவருக்கு ஒரு நாமம் இருக்கு. அதுவும் ஒரு நாமம் தான். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவன் கோபப்படுவார். வேதத்தில் காண முடியுமா தேவன் கோபப்படுவார் என்று பார்க்கும்போது ஏசாயா 30:27 நாம் பார்க்கிறோம், தேவன் கோபப்படுகிறார். அல்லேலூயா. Can I have that slide? வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைக்கிறதுமாயிருக்கிறது. அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்னியை போல் இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறான், தேவன் கோபப்படுவார். God can become angry. இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது யாத்ராகமம் 32 பார்க்கும்போது 9:10 ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது பாருங்க. வசனம் பிடியாய் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கினார். என்ன சொல்லுகிறார்? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை நான் பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 10வது வசனம், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை மட்டும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நடந்த சம்பவத்தை நமக்கு தெரியும். எத்தனையோ தடவைகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். கர்த்தருடைய மகத்துவங்களையும் அவருடைய அதிசயங்களையும் பார்த்தவர்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவன் கோபம் கொண்டார். நீ நவர் மோசே, நான் அவர்களை அழிச்சிடுறேன்ட்டாரு. So there are moments in the Bible that God was also angry. இயேசுவை பார்க்கும்போது கூட இயேசுவும் அப்படிதான். அவரை சாந்த குணமுள்ளவரா எல்லாருமே பார்த்தார்கள். அவருடைய ஊழியத்தில் பார்க்கும்போது 2 காரியங்களை இயேசுவில் பார்க்கலாம். என்னது? அவர் அன்பு நிறைந்தவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். இந்த 2மே இயேசு இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு நாள் என்ன நடக்கிறது? அவர் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயம் எப்படி இருக்கணும்? தேவாலயம்னா தேவாலயமா தான் இருக்கணும். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அது தேவனுடைய காரியங்களா தான் இருக்கணும். ஆனால் அங்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். They were doing business that was actually not in line with the expectations of God, and God was angry. இயேசு அந்த இடத்தில் கோபப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. சாட்டையை எடுக்கிறாரு, அடிச்சு விரட்டுறாரு. என்ன நடக்கிறது என்று சொன்னால் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் செய்யக்கூடிய காரியங்களை தான் நாம் செய்து கொண்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கு வேதத்தில் காணப்படுகிற காரியங்களை நாம் இப்படி வாழ்க்கையில் நாம் பார்ப்பது கிடையாது. we can't see those things that's happening. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் இந்தியாவில். அவருடைய ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அவர் என்ன செய்வார்? புல்பீட்டில் நின்றுக்கிட்டு, இங்கே இடத்துக்கு நின்றுக்கிட்டு எல்லா தேவனுடைய காரியத்தையும் பேசுவார். பேசி முடிஞ்சு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் செய்கிறாரு. பெரிய லெவலில் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த தொழிலை பற்றி பேசுவார். இதை ஜனங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நானும் அதை பார்த்துருக்கிறேன். அது ஒரு தவறான காரியம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தேவனுடைய இடத்துல தேவனுடைய காரியங்களை தான் பேசணும்.
ஏன்னா அதை தான் அவர் விரும்புகிறார். அப்படி செய்யும் போது தான் அது நலமாயிருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து, தவறான காரியங்களை செய்து தேவனுக்கு கோபத்தை மூட்டியிருக்கிறோம். எத்தனை தடவை யோசித்து பாருங்க. என்ன முடியாது, உண்மையா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும். என்ன முடியாது. நாம் அவ்வளவு காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கிறோம். நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய செயலில் தவறு செய்து தேவனை நாம் கோபம் படுத்தி இருக்கிறோம். There is moments when we have made God angry. மோசேயை பார்க்கும்போது தேவன் அவனை எப்படியாய் கூப்பிடுகிறார்? என் நண்பன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கும்போது தேவன் ஒருவனை அடக்கம் பண்ணினார் என்று சொன்னால் அது மோசே மட்டும்தான். வேதத்தில் வேற எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. மோசேயை மட்டும் அவர் அடக்கம் பண்ணுகிறார். ஏன்? அவ்வளவு நட்பு. ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவன் அரண்மனையில் ஆரம்பித்த வாழ்க்கை, அவன் அரசனானான். அதாவது he was a prince and then he was chased out. அவனை துரத்தி அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது தேவன் அவனை அழைக்கிறார். அழைத்து என்ன சொல்கிறார்? நீ போய் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா, எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போ, நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன். He has every right to say no. Moses had every right to say no. Why? Because he knew his limitations. அதாவது மோசே, ஆண்டவரே நான் இந்த ஆஃபரை எனக்கு வேணாம், நான் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன். இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு போவதற்கு நான் தகுதியற்றவன், என்னால் முடியாது. அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் நாம் அறியக்கூடிய காரியம் ஒன்று என்ன தெரியுமா? கேட்குறீங்களா? உண்மை என்ன தெரியுமா? தேவன் நம்மை ஏதாச்சும் ஒரு ஊழியம்னு சொல்லும்போது அநேகர் நினைச்சிருவாங்க, ஓ என்னை வேலையை விட்டுட்டு மிஷினரியாய் அல்லது பாஸ்டரா மாற்ற, அந்த ஊழியம் சொல்லி. எந்த ஊழியமாக இருந்தாலும், ஒரு காணிக்கை எடுக்கிறதும் ஒரு ஊழியம், அந்த இடத்துல உபசரிக்கிறது, வரவேற்பது, அது ஒரு ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு ஏதுவான தாளந்துகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has filled us with abilities and talents to use it for his glory. அவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்துவதற்காக நம்மை உருவாற்றி இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? வேணான்னு சொல்லுவோம். ஏன்? இல்லை எனக்கு வேற வேலை இருக்குது, இல்லை எனக்கு மற்ற காரியம் இருக்குது, இதை எனக்கு வேணாம், இப்போக்கு வேணாம், இன்னொரு நேரம் எப்போ வரும், அதுக்குள்ளே சுடுகாடுக்கு போயிடுவோம், நம்மளால் செய்ய முடியாது. அதில் கர்த்தர் மோசேயை அழைத்த போது மோசே வேண்டாம் என்று சொன்னபோது கோபப்பட்டார் என்று வசனம் சொல்லுது. We have to be careful. நம்மை அழைக்கும் போது நம்மால் முடியும், நமக்கு திராணி இருக்குமானால் தேவனுக்கு ஒத்து போகிறது தான் சரி. பிகாஸ் why? நாம் தேவனுடைய கோபாக்கணைக்கு ஆளாகக்கூடாது. we cannot make God angry. ஏனென்றால் அப்படி செய்யும்போது அது ஆபத்தில் போய் முடியும். தேவன் நம்மை அழைக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் தம்முடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய பலத்தினால அவருடைய காரியத்தை செய்ய முடியாதுயா, அதான் உண்மை. எந்த ஊழியமாக சும்மா ஒரு ட்ரம் வாசிக்கிறதா இருக்கட்டும், நம்ம எவ்வளவுதான் டேலண்டாக இருந்தாலும் அது அபிஷேகம் வேணும். நம்ம எவ்வளவுதான் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும்போது அது வேற லெவலாக போயிடுது. அதனால தேவன் நம்மை அழைக்கும் போது அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய பலத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய வைப்பார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இந்த பலத்தினால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நாம் படிக்கவே இல்லையே, என்னால் இந்த வசதி இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே என்று நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக பைத்தியங்களை கர்த்தர் உருமாற்றினார் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு நம்ம இடத்துல வரும்போது புறக்கணிக்க வேண்டாம். because that makes God angry. சில நேரங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி இருப்பார். அந்த நடத்தி நம்மை ஆசீர்வாதத்தின் இடத்தில் வைத்து விடுவார். நல்லா கவனித்து கேளுங்க. அந்த ஆசீர்வாதமான இடத்தில் இருக்கும்போது சில நேரத்தில் நாம் தேவனை மறந்து விடுவோம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. சங்கீதக்காரனை பார்க்கும்போது சங்கீதம் 30ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். இவன் 17 வயசுல கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். 30 வயசுல ராஜாவா ஆனான். 17 வயசுல இருந்து 30 வயசு ராஜாவா ஆகிற வரைக்கும் அவன் ஓடிக்கொண்டு தம்முடைய விரோதிகளுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டே இருந்தான். யாரு? சங்கீதக்காரன். ஆனால் ஒரு நாள் அவனை ராஜரீகத்துக்குள் கர்த்தர் நிறுத்துகிறார். He established him as the king of Israel. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அவன் தேவனை மறந்தான். அந்த வசனம் சொல்லுது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். There are moments when we too will do the same thing. எல்லாம் இருக்கு, எனக்கு தேவன் இப்ப தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம மேல் கோபம் கொள்ளுகிறார். அதை அவன் சொன்ன பின்பு அவன் உணர்ந்தான், நான் சொன்னது தவறு என்று அவன் மனம் திரும்பினான். கர்த்தர் அவனை மன்னித்தார். ஆமென். பாருங்க, நம்முடைய கோபமும் தேவனுடைய கோபமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்முடைய மனுஷனுடைய கோபம் எப்படி தெரியுமா?
என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு. என்னை பிடிக்காதவன் ஒருத்தன் என்கிட்ட பேச மாட்டான். மேபி 20 வருஷம் 30 வருஷம் ஆகுது, எங்களை பேசவே மாட்டான். அவனுடைய ஃபோன் புக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி இருந்திருக்க கூடும். ஏன்னா அவங்க அந்த கோபத்தை வைத்துக்கொண்டே அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போறாங்க. பழைய ஏற்பாடுல ஆசா என்ற ஒரு ராஜா இருக்கான். அவனுடைய ஆரம்ப நாட்களில் அதிகமாய் தேவனோடு இருந்தான். ஆனால் அவன் முடிவின் நாட்களில் தேவனை பார்த்து கோபம் கொண்டான். அவன் வியாதி படுக்கைக்குள்ள கடந்து போனான். அப்பையும் அவன் தேவனை தேடவில்லை. அவன் மரணத்துக்குள் போனான். அப்பையும் தேவனோட ஒப்புரவாகவில்லை. நம்முடைய மனுஷ வாழ்க்கை எப்படி தெரியுமா? சில பேர் இருக்கிறாங்க, அந்த கோபத்தை எது வரைக்கும் கொண்டு போவான்? கல்ற வரைக்கும் கொண்டு போயிடுவான். மன்னிக்கவே மாட்டான் யாரையும். எங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு. மை ஃபாதர் வாஸ் லைக் தட். அவருக்கு யாரையாச்சும் பிடிக்கலன்னா ஒதுங்கி நிற்பார். ஆனால் அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாய் மரித்து போவதற்கு முன்பாய் என் இடத்துல சொன்னார், இவங்களெல்லாம் நான் போய் பார்க்கணுன்னு என்னை கூட்டிகிட்டு போனார். எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது, கூட்டிகிட்டு போ அப்படின்னு. ஸோ அவரை நான் அந்தந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு விரோதமாய் அவருக்கு பிடிக்காதவர்களுடைய வீட்டுக்கு நான் அவர்களை கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் ஒரு காரியம் சொன்னார், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதாச்சும் செஞ்சுருந்தேனா என்று என் தகப்பன் சொன்னார். ஏன்னா அவருக்கு கேன்சர், அவருக்கு தெரியும் அவர் மரித்து போகிறார் என்று. ஒரு சமயம் உணர்ந்தாரோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் யார் இடத்துல கோபம் கண்டாரோ அவர்கள் இடத்துல போய் ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஆனால் இந்த குணாதிசயம் எல்லாரிடத்திலும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. I do not know whether this quality will be in everybody's life. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? நான் பாவம் செய்து விட்டேன், அதனால தேவன் இந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை தண்டிப்பார். There are people who sometimes think, oh, I have sinned and I know God is going to take revenge. He is going to be in that payback mode. அந்த பேபேக் மோட்ல ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் என் வாழ்க்கை முழுவதும் அந்த பேபேக் மோட்ல தான் நான் இருப்பேன். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. மனித வாழ்க்கை சொல்லுகிறது, இதோ we have sinned and fallen short of the glory of God. பாவம் செய்து மனிதன் தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறான். We have sinned. அதனால தேவன் இந்த பாவத்தின் நிமித்தம் என்னை தண்டிப்பார் என்று நினைப்பதே தவறு. ஆனால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனை கோபப்படுத்த முடியும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு காரியம் சொல்லவா? அவருடைய கோபம் என்னவா? புட் பேக் தட் verse again. 35 வசனம் சொல்லுது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நோவாவின் நாட்களில் பார்க்கும்போது ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவன் கோபப்பட்டார், அந்த ஜனத்தை அழித்து விட்டார், உலகத்தையே அவர் அழித்து விட்டார். 8 பேரை தவிர உலகம் அழிந்தது. அந்த கோபம். There are moments when God can get angry and when he does get angry, he destroys. அப்படியாய் நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம். But the good thing is, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஸோ நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு சில காரியங்களை நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்யும்போது அதை நாம் அறிவோமானால் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி விடுங்க. வசனம் ஒன்று இருக்கு, ஒருவன் என் தேவாலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்ற வசனம் ஒன்று வசனத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கு. Never play with God, never play with the things of God. தேவனுடைய காரியங்களிலும் தேவனுடைய சபையின் காரியங்களிலும் விளையாடக்கூடாது. ஏன்? அப்படி விளையாடும் போது தேவன் கோபப்படுவார். தேவன் கோபப்பட்டார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இல்லை. We will be in trouble. ஸோ வசனம் சொல்லுது, அவருடைய கோபம் கொஞ்ச நேரம், ஆனால் அவர் கோபப்படுவார். வசனம் அடுத்து சொல்லுகிறது, never mind, leave it ma. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. For his favor is for life. நான் எல்லா இங்கிலீஷ் வெர்ஷன்ஸையும் செக் பண்ணி பார்த்தேன். அதில் 3/4 வெர்ஷன்ஸ் his favor. ஃபேவர்னா என்னன்னு தெரியல, தேவ தயவு. தேவ தயவு, தேவ தயவு நம் வாழ்க்கையில் நித்தியமாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. தயவோ நீடிய வாழ்வு. அப்படி என்றால் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும். அவருடைய கோபம் கொஞ்ச நேரம் தான், ஆனால் அவருடைய தேவ தயவு யார் மேல? மனுக்குலத்தின் மேல. யார் மேல? நம்ம மேல. நாம் யார்? நாம் அவருடைய படைப்பு. யார் நாம்? நாம் அவருடைய பிள்ளைகள். நம் பிள்ளைகளாய் இருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லுகிறார், அவருடைய தேவ தயவு எது வரைக்கும் தெரியுமா? கடைசி வரைக்கும். தேவ தயவு என்று சொல்லும் பொழுது the word favor, எபிரேயர்ல ஒரு வார்த்தை இருக்கு, மனமகிழ்ச்சி, delight. The word in Hebrew says like this, delight. அப்படின்னா என்ன கர்த்தர் சொல்ல வருகிறார்? இதோ
இந்த படைப்பான தம்முடைய பிள்ளைகளை நான் படைத்தேன், அவர்கள் மேல நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். அதனால என்னுடைய குணாதிசயங்கள் பல இருந்தாலும் இதோ இந்த தேவ தயவு என்ற சொல்லுகிற இந்த பெரிய காரியத்தை உன் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து உன் வாழ்க்கை முடியும் வரை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவன் செய்கிறவர். This is what God does, because his favor lasts a lifetime. His anger is just a moment. Hallelujah. Because நானு நீங்களும் we have every moments to say thank you for what we have done. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, என் வாழ்க்கையை பாருங்க. நம்ம வாழ்க்கையில பாவம் செய்து பாவம் பெருகி பாவத்தில் விழுந்து பாவத்தில் அடிபட்டு வந்தவர்கள் தான். இன்றைக்கு இந்த இடத்துல நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. அது மட்டும் இல்ல, இந்த தேவ கிருபை நம்ம மேல் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படுகிறது. தவறு செய்தாலும் ஊற்றப்படுகிறது, தவறு செய்யாட்டியும் ஊற்றப்படுகிறது. பாருங்க, தயவுக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. I want you to pay attention. தயவுக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between grace, there is a difference between favor. Grace கிருபை அப்படின்னா என்ன தெரியுமா? கிருபை காலைதோறும் ஒவ்வொருவனுக்கும் இருக்கு. பலவீனனுக்கும் இருக்கு, பலவானுக்கும் இருக்கு, பாவிக்கும் இருக்கு, பரிசுத்தமானுக்கும் இருக்கு. கிருபை எவ்ரி மார்னிங். ஆனால் தயவு அப்படி இல்லை. Favor is not like that. Favor is only for the elite. Favor is just for the privileged. அப்படின்னா தேவனுடைய தயவு யாருக்கு இருக்கும் தெரியுமா? அவருக்கு பிரியமாய் வாழுகிறவர்களுக்கு இருக்கும். அவர் மேல் பிரியமாய் வாழுகிறவர்களுக்கு மட்டும்தான் தேவ தயவு இருக்கும். உதாரணத்தை சொல்லலாமா? உதாரணத்தை சொல்லும்போது நான் தாவீதை தான் பார்ப்பேன். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்தார். அவன் ராஜாவாகி விட்டான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தாவீது அதிக அடையாளம் உள்ளவன். அவன் வீரன் என்று சொல்லுவார்கள், சங்கீதக்காரன் என்று அவன் ஒரு தீர்க்கதரிசி, வசனத்தில் இருக்கு, தீர்க்கம் பேசினவன். அப்படி இருக்கும்போது இவன் பாத்ஷிபாவோடு ஒரு தவறு செய்த போது கர்த்தர் கோபம் கொண்டார். இதோ நாத்தானை அனுப்புகிறார். நாத்தானை அனுப்பி அவன் இடத்துல சொல்ற, நீ தவறு செய்து விட்டாய். தவறு செய்ததை அவன் உணர்த்தப்பட்ட உடனே அவன் சொல்லுகிறான், நான் தவறு செய்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று. And God never hesitated to say you are forgiven. Hallelujah. அவர் அந்த பாவத்தை மன்னித்தார். But the consequences he had to face it. But today, இன்றைக்கு நம்முடைய காரியங்களின் நிமித்தம் நாம் தேவனை காயப்படுத்துகிறோம், கோபப்படுத்தினாலும் அவருடைய கோபம் கொஞ்ச நேரமாய் இருந்தாலும் இதோ இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? They are like the mist that appears in the morning. James 14:4 I think. அப்படியா இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும் இவர்கள் யார். இவர்கள் இதோ காலையில் தோன்றுகிற வெப்பத்துக்கு ஒப்பாய் இருக்கிறோம். வெப்பம் தெரியுமா? the mist. காலையில அந்த மரங்களின் மத்தியில பார்க்கும்போது ஒரு மாதிரி வெப்பம் போல இருக்கும். அது கொஞ்ச நேரம் இருக்கும், திடீர்னு பார்க்கும்போது அது காணா போயிடும். அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிலும் என்ன அதிகமாய் கொடுக்கிறார்? தேவ தயவை அதிகமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது கிருபை எல்லாருமே பெற்றிருக்கிறோம், தேவ தயவு எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னபோது நான் 2 காரியங்களை முன்பாய் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். தேவன் முடிவு செய்தார், அழிச்சிடணும், இந்த உலகத்தையே அழிச்சிடணும்னு அவர் எண்ணி முடிவு செய்யும் பட்சத்தில் இந்த 8வது வசனம் வருகிறது. என்ன சொல்லுகிறது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆங்கிலத்தில் பாருங்க, but Noah found favor in the eyes of the Lord. தயவு. அவர்களை அழித்து விடணும் என்று எண்ணுகிற பட்சத்தில் கர்த்தர் இதோ ஒருவனை பார்த்தார். இவன் நீதிமான் என்று பார்த்தார். இவன் தேவனுக்கென்று எனக்காக வைராக்கியமாய் வாழ்கிறான் என்பதை அவர் உணர்ந்திருந்த நிமித்தம் தேவ தயவு நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொருவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சிறையிருப்பின் வாழ்க்கையில பார்க்கும்போது வசனம் ஒன்று சொல்லுகிறது. என்ன தெரியுமா? அவன் சிறையிருக்கும் போது தேவன் யோசேப்போடு இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, அவன் அந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் மத்தியில் தயவு பெற்றான் என்று வசனம் சொல்லுகிறது. There was favor in the eyes of the jailer. அது மட்டும் இல்ல, அவனுக்கு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு தேவ தயவு அவன் மேல் அதிகமாக இருந்ததுனால தான் சிறையில் இருந்தவன் சிங்காசனத்துக்கு கடந்து போகிறான். புரியுதுங்க நான் என்ன சொல்றேன்னு? Because of God's favor that was so overwhelmingly found in him, he was in that pit or in that prison, but he went to become the
பிரைம் மினிஸ்டர் இன் தட் பேலஸ். இதுதான் என் தேவ தயவு. தேவ தயவு. ஆனால் தேவ தயவை சில நேரத்தில் அலட்சியப்படுத்துகிறோம். We cannot take his favor or his grace to sin against him. அவருக்கு விரோதமாய் அந்த கிருபையையும் அந்த தேவ தயவும் அலட்சியப்படுத்திடக்கூடாது. Because sometimes favor doesn't come back. தயவு திருப்பி நமக்கு கொடுக்கப்படாது. ஒரு பாவி நிச்சயமாக சொல்கிறேன், அவனுக்கு கிருபை இருக்குது, அவன் தயவை எதிர்பார்க்க கூடாது. அது that will be stupidity for him to expect favor from God. கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. மரியாளை பார்க்கிறோம். லூக்கா 1:28 தேவன் அவளை எப்படி கூப்பிடுகிறார் தெரியுமா? The word in English says the angel went to her, Gabriel, the angel went to her and said, greetings you who are highly favored. அதாவது மேலான தயவு பெற்றவள், கிருபை பெற்றவள் என்று தமிழில் தான் சொல்லணும். தமிழில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் தடுமாறும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அதிகமான, அதாவது மேலான தயவு பெற்றவள் என்று மரியாளை குறித்து காபிரியேல் தேவதூதன் சொல்லுகிறான். ஏனென்றால் அந்த வாலிப நாட்களில் அந்த தேசத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்த கன்னிகைகள் அநேகர் இருந்திருக்கலாம். ஆனால் இவளோ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். தேவனுடைய பயத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் அதிக தயவு தேவனிடத்தில் பெற்றாள். அதனால இயேசுவை பிறக்க வைப்பதற்கு மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். தயவு உள்ளவள். Only those elite will have the favor of God working in their eyes. இன்றைக்கு தேவ தயவு எனக்கு கிடைக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் சாட்சிகளை அதிகமாக கேட்டிருக்கிறேன். போன வாரம் சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய சாட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு, நான் இந்த வாரம் முழுவதும் இந்த இடத்துல தான் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன் தெரியுமா? அவர்கள் கடந்து போன பாதையில் தேவன் தயவை பாராட்டினார். ஆமென். தேவன் தயவு, அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆர் சேஞ்ச்ட். தட்ஸ் த ஃபேவர் ஆஃப் காட். வியாதி படுக்கை மாறுகிறது, அது தேவ தயவு. உன்னுடைய வேலை இடத்துல நீ தகுதியே இல்லை, உன்னை விட ஒரு சமயம் தகுதி உள்ளவன் ரொம்ப பேர் இருப்பான். ஆனாலும் நீ தேவ தயவு பெற்றவளாய் தேவனுக்குள்ள வாழுகிறதுனால உனக்கு மேலாய் இருந்தவனை நவுத்திட்டு ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல வைக்கிறான். தேவ தயவு. அல்லேலூயா. தேவ தயவு. எத்தனை பேர் அங்குமாய் போகிறோம். நாம் போகிற பாதையில் பார்க்குறோம், அந்த ரோட்டில் விபத்தில் உள்ளாண்டி ஒருத்தன் மறுத்து போகிறான், அடிப்படுறான். ஆனால் நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவ தயவு. வசனம் சொல்லுகிறது, 1000 பேர் உன் பக்கத்தில் 10000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வசனம் இன்னொன்று இருக்கு, ஏசாயா 43:4 வசனம் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இதுதான். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ கர்த்தர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யூ ஆர் ஃபேவர்ட். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால், because you are favored, what I am going to do. கர்த்தர் தான் சொல்றார். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் நான் கொடுப்பேன். Because you are so much honored in the eyes of God, God says, I will give men in exchange for you. உனக்கு கிடைக்க கூடாத வேலையை ஒருத்தன் தகுதி உள்ளவனை நவுத்திட்டு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? உனக்கு ஞானம் இல்லை, இந்த எக்ஸாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைப்ப. ஆனா நீ கொஞ்ச நேரம் தேவ தயவு பெற்றவர், நீ ஜெபிக்கிறவ, நீ ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் செய்கிறவ. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன், இந்த எக்ஸாம்ஸ் நீ பாஸ் ஆகுவ. இதான் தேவ தயவு. அவருடைய கோபம் கொஞ்ச நேரம், ஆனால் அவருடைய கிருபையோ நித்திய வாழ்வு. His favor, the favor of God lasts for life. மூன்றாவது காரியம், the sorrow will last for the night. Go back to that slide, ma. Second slide, right? Or third slide? Yes. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். Weeping may endure for a night. வேதனையும் பாடுகளும் எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது. எல்லாருக்குமே பாடுகள் இருக்கு. எல்லாருமே கடந்து தான் வந்தோம். பள்ளத்தாக்கின் நடுவில், அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து போய் மேலே வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் வாழ்க்கையில் அனுபவித்து நிற்கிறோம். வேதனை, வியாதி, படுக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். இவைகள் வரும்போது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 16:33 சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கான்? உபத்திரவம் உண்டு. Jesus said that you will have many tribulations in this world.
So we have to take it from the Lord that there will be tribulation. தம்முடைய வாழ்க்கையில் இந்த சாயங்காலம் அல்லது இந்த இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் நமக்கு வரும். Sorrow will last for the night. இரவு என்று சொல்லும் பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பேசவில்லை. இரவு என்று சொல்லும் பொழுது நான் ஒரு காலத்தை குறித்து பேசுகிறேன். இரவு போல ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் சோகத்தை நாம் அனுபவிப்போம். ஒரு உதாரணத்தை சொல்லவா? நேரம் இல்லை, ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்றேன். ஒரு புதுசா திருமணம் பண்ண ஒரு பெண் இருக்கிறாள். அவ முதல் வாட்டி கர்ப்பம் தரிக்கிறாள், பிரசவத்துக்குள் கடந்து போகிறாள். She goes into labor. First time she is married, she is going through a first time pregnancy. So அவளுக்கு என்ன எதிர்பார்ப்பது என்று தெரியாது. 2 வாட்டி 3 வாட்டி பிள்ளை பெற்றவங்களாம் அவங்களுக்கு தெரியும் என்ன எதிர்பார்க்க. ஆனால் முதல் வாட்டி அவ பிள்ளை பெக்கிறா, அவளுக்கு தெரியாது என்ன. ஆனால் ஜனங்க சொல்றாங்க, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், இதுதான் நடக்கும்னு. ஆனா அவ கடந்து போகிற பள்ளத்தாக்கு எப்படி தெரியுமா? பயம், சோர்வு, ஐயோ என்ன நடக்க போகிறது என்று. அந்த வலி அதிகரிக்க as she goes into labor, as the pain increases, she becomes hysterical. She goes through into a live nightmare, that kind of a thing. அவ அந்த நேரம் ஆக 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 வலி வேதனை ஆக 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 என்ன செய்றா? அவ தம்மை மறந்து போய் விடுகிறா. என்ன செய்கிறா? அவ கதற ஆரம்பிக்கிறா, அவ கத்த ஆரம்பிக்கிறா. She becomes agitated. நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேணான்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு கை கிடைக்குமா நான் பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் என்று சொல்லி காத்துக்கிட்டு இருப்பா. எப்போ வரைக்கும் தெரியுமா? அவளுடைய சிந்தனை ஒன்றே ஒன்றுதான், இந்த சோகம் எப்ப முடியும், இந்த வேதனையின் பாதை எப்ப முடியும், இந்த பள்ளத்தாக்கிலிருந்து நான் எப்ப வெளியே வருவேன் என்று சொல்லி அவ காத்து கொண்டிருப்பா. அது வரைக்கும் அந்த வேதனை, அந்த கண்ணீர், அந்த வேர்வை எல்லாம் அவளை அணுகி கொண்டு தான் இருக்கும். That moment of sorrow will be there. ஆனா I had a slide for that. இது below 10 வயசுக்கு இருக்கிறவங்க கண்ண முடிங்க, சரிங்களா? So this is the kind of labor she goes through, and then when the child comes out, அவள் அந்த சோகத்தை, அந்த சோகத்தின் பள்ளத்தாக்கை மறந்து போறா. அவள் எல்லாத்தையும் மறந்துடுறா. ஏன் தெரியுமா? அந்த சோகம் தற்காலிகம் தான் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. That sorrow, that moment of sorrow, the moment of pain and hurt was just temporal. It was not permanent. அதனால் அந்த நேரத்தில் அவள் சோகத்தை புதறி தள்ளிவிட்டு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். இன்னொரு உதாரணம் சொல்லவா? இத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியாது. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஜட்ஜு முன்னுக்கு நிற்கணும். ஜட்ஜு முன்னுக்கு நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? படன்னு இருக்கும். ஏன்? அவன் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்னு, அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்ல போறான்னு தெரியாது. ஆனால் நான் அந்த கோர்ட்டில் நிற்கும் போது நான் தவறு செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். அந்த தீர்ப்பு எனக்கு சாதகமாக தான் இருக்கும் என்று நான் அறிந்திருப்பேன், அதற்காக காத்திருப்பேன். ஆனால் that moment of wait, when I wait for that verdict to come, that will be a moment of terror. That will be a moment where ஐயோ திடீர்னு இந்த ஜட்ஜி வேற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுவானோன்னு ஒரு பயம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்றைக்கு அந்த தீர்ப்பு வந்து நீ விடுதலை ஆகிவிட்டாய் என்று சொல்லும் பொழுது அவனுடைய அந்த சோகமும் அந்த வேதனையும் அவனை கடந்து போய் தேங்க் காட் என்று சொல்லுவார்கள். அநேக நேரங்களில் அப்படிதான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லக்கூடியது ஒன்றுதான். முதல் காரியம், தேவன் கோபப்படுவார், ஆனால் அவருடைய கோபம் கொஞ்ச நேரம்தான். ரெண்டாவது, அவருடைய ஃபேவர், அவருடைய தேவ தயவு நிரந்தரம். மூன்றாவது, சோகத்தின் காலம் ஒன்று வரும், வேதனையின் பாதை ஒன்று வரும். But the fourth slide, that means that's right. But the joy comes in the morning. காலையில் என்ன வருமா? களிப்பு வரும், சந்தோஷம் வரும். களிப்பு என்று சொல்லும் பொழுது காலையை நான் பேசுகிறேன், காலை என்று சொல்லும்போது காலத்தை நான் குறித்து பேசுகிறேன். சந்தோஷம் என்று சொல்லுகிற ஒரு காலத்தை குறித்து பேசுகிறேன். உன்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீ கடந்து போய் நீ மறுபடியும் நீ சந்தோஷத்தின் நிலைக்குள் வரும்போதுதான் அந்த களிப்பின் காலம் வருகிறது. அந்த களிப்பின் காலத்தை குறித்து நான் பேசுகிறேன். எப்படி ஒரு இரவு நம்ம மத்தியில் கடந்து வந்தாலும் ஒரு பகல் நிச்சயமாய் அதற்கு பின்பு தொடர்ந்து வரும். உலகத்தில் ஒரு தேசம் இருக்கிறது. There is this nation called Iceland. டிசம்பர் மாதத்திலையும் ஜனவரி மாதத்திலையும் இந்த தேசத்தில் 19 மணி நேரம் இரவுகள். நமக்கு 7 மணி நேரமும் எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அவ்வளவு காரியம் இருக்கு. 19 மணி நேரம் அந்த இடத்துல இரவு வரும். அப்ப நம்ம எவ்வளவு நேரம்? காலை
5 hours. 5 மணி நேரம் தான் காலை நேரம். அந்த 5 மணி நேரத்தில் எவ்வளவு தான் செய்ய முடியும்? அப்போ அங்கு வாழுகிற ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அண்ட் இட்ஸ் நாட் டெசலேட்டட், இட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் ஆர் ஸ்டேயிங். அங்கு ஒரு கூட்ட ஜனம் தங்கி இருக்கு. என்ன சொல்ல வரேன், 19 மணி நேரம் இரவை அவர்கள் சந்தித்தாலும் அந்த 19வது மணி தாண்டி 20வது மணி நேரம் வரும்போது பகல் வந்து விடுகிறது. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? பகல் வந்து விடுகிறது. த மார்னிங் will come at the 20th hour. எதுவுமே அதை தடுக்க முடியாது. யூ நோ why? No nights will last forever. எந்த இரவும் நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம் தான். அந்த இரவுக்கு பின்பு ஒரு பகல் வரும். அந்த பகல் வரும்போது சாதாரணமாக வராது. இட் கம்ஸ் வித் அஷூரன்ஸ், இட் கம்ஸ் வித் ப்ராமிசஸ். வாக்கு தத்தங்களும் நிச்சயங்களும் நம்பிக்கையும் தான் புதிய காலை ஒன்று வரும். ஏன்னா அந்த புதிய காலையை கொண்டு வருகிறவர் தேவன். தேவன் தம்முடைய படைப்புக்கு என்ன தேவை, அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கணும், அவர்களை எப்படி வழி நடத்தணும் என்று தேவன் யோசித்து கொண்டே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் தூங்கல, அவர் நம்மை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறவர். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியின் காலத்தில் வரும்போது சில நேரங்களில் நமக்கு தேவ ஜனமாய் இருக்கிற தேவ ஊழியக்காரனாய் இருந்தவரும் கூட அவர்களும் இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கில் கடந்து போவார்கள். There will be moments when every man, every woman, even a child of God, even a bishop or a man, whoever it is of highest authority or level, will go through sorrow. தினகரன் ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தினகரன் ஐயா ஒரு 20 வயசில் ஒரு 35 வயசில் தம்முடைய மகளை இழந்தார். எல்லா வரங்களிலும் செயல்படுகிற ஒருவர் என்று அவரை குறித்து பேசுவார்கள். He functions in the 9 gifts of the Spirit. ஆனால் ஒரு மகளை இழந்தார். அவரை உடைக்கப்பட்ட நேரங்களை நான் அறிந்திருக்கிறேன். I know about that. கர்த்தர் யாராயிருந்தாலும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து போவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். இயேசு எதற்காக வந்தார்? எனக்காக, உனக்காக. அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஞாபகம் இருக்கா? அவர் சொல்லுறார், ஆண்டவரே உம்முடைய சுத்தமானால், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முள்முடியினால் அவரை சுட்ட போகிறார்கள். அவரை 39 தடவை அடிக்கப் போகிறார்கள். அவரின் ஆணிகள் கரங்களிலும் கால்களிலும் போக போகிறது அவர் அறிந்திருந்தார். வேர்வை ரத்தமாய் மாறுகிறது என்று கெத்செமனே தோட்டத்தில் அவரை குறித்து படித்திருக்கிறோம். எதனால தெரியுமா? He allowed. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த சோகம் கொஞ்ச நேரம். ஆனால் அந்த சோகத்தில் கூட அவர் பயந்தார். ஆனாலும் திரும்பி வந்து சொல்கிறார், பிதாவே என் சித்தம் இல்லை, நான் உங்கள் சித்தத்தை செய்ய வந்தேன்னு சொன்னார். இதுதான் இயேசுவுடைய தியாகம். அந்த தியாகத்தின் நமக்கு நம்பிக்கை வந்தது. இன்றைக்கும் கூட நாம் இப்படிப்பட்ட, அதாவது போராடுகிற ஒரு காலத்துக்குள் வரும்போது எரேமியா ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். எரேமியா 17:7-8 சொல்லுகிறார். 7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படியா? பாக்கியவான். நெக்ஸ்ட் வேர்ட்மா, வார்த்தை சொல்லுகிறது, நல்லா கேளுங்க. அவன் அல்லது அவள் தண்ணீரின் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை, பச்சை பச்சையாய் இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கொஞ்சம் கவனிங்க, என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எந்த காலம் நமக்கு வந்தாலும் தேவனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், தேவ தயவு பெற்ற பிள்ளைகள், நான் சொன்ன கிருபை வேற தயவு வேற. தேவ தயவு உள்ள பிள்ளைகள் யார் என்று சொன்னால் கர்த்தருக்கு என்று வாழுகிற பிள்ளைகள். கர்த்தருக்கு வாழுகிற பிள்ளைகள் இந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் அதிகமாய் நாட்டப்பட்டிருக்கிறது. They are so much established in God. மரத்தை பார்க்கும்போது மரம் மேலே தான் வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மரம் கீழேயும் வளருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு கீழே போய் அது அஸ்திபாரத்தை ஸ்திரப்படுத்துகிறதோ, மேலே இருந்து நீ 10 பேரை தூக்குனாலும் அந்த மரம் வராது. ஏன்? அதனுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். தேவனுக்குள்ள நாம் கட்டப்படுவோம் என்று சொன்னால் எந்த காலமும் எந்த நேரத்தையும் நாம் பார்க்க மாட்டோம். பனி வந்தாலும் இந்த மரம் நிற்கும், மழை வந்தாலும் இந்த மரம் நிற்கும். அதாவது வெப்பத்தின் காலத்திலும் சரி, உஷ்ணத்தின் காலத்திலும் சரி, பற்றாக்குறையின் காலமாக இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது அந்த மரத்தின் இலைகள் பச்சை பச்சையாக இருக்குமா. அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்களில் முடிக்க போகிறேன், சில நேரங்களில்
சோகத்தின் காலத்தை நாம் பார்த்துவிட்டு என்னுடைய இதோ சந்தோஷம் களிப்பின் நாட்கள் வராது என்று எண்ணிக்கொண்டு சில நேரத்தில் நம்ம உட்கார்ந்து விடுவோம். we will give up. தேவனுக்குரியவர்கள் எனக்கு தெரியும் இந்த காலத்துக்கு பின்பு களிப்பின் காலம் வரும் என்று சொல்லி காத்திருப்போம். But there are many who have committed suicide. Why? Because they thought that their situations will never change. அவர்கள் சூழ்நிலைகள் மாறாது என்று சொல்லி அநேகர் தம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார்கள். I know about so many people who did that. அப்படிப்பட்ட அநேகரை நானும் அறிவேன். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு அவர் அந்த வெள்ளிக்கிழமை சிலுவையில் அடிக்கப்பட்டார். Jesus was crucified on that Friday evening. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, இஸ்ரவேல் அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. சனிக்கிழமை தான் அவர்களுடைய ஓய்வு நாள். ஆன் தட் டே, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவரை அடக்கம் பண்ணி விட்டு இந்த 11 சீஷர்கள், யூதா செத்து போயிட்டான், 11 சீஷர்கள் வந்து அவர்களுடைய வீட்டின் அறையில் நம்மை பூட்டி கொண்டு அந்த இடத்துல காத்திருக்கிறான். எதுக்கு? சோகத்துக்கு. சோகத்தில் இருக்கிற மறுநாள் அது ஓய்வு நாள். அவர்கள் என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது, தேவாலயத்துக்கு போகணும். ஆனால் அவர்கள் தேவாலயத்துக்கு போல. ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள் இந்த சோகம் என்னை அதிகமாய் தாக்கி இருக்கிறது. அவர்கள் நினைத்தார்கள் இதோ இந்த களிப்பின் நாள் வராது, இந்த களிப்பின் காலம் வராது என்று நினைத்தார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு முடிந்தது, சனிக்கிழமை இரவு வந்தது. சனிக்கிழமை இரவு முடிந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வரும்போது அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? மரியாள் ஓடுகிறாள். எதற்கு? அந்த கல்லறைக்கு ஓடி போய் பார்க்கிறா, கதவு திறந்திருக்கியா? அந்த கல்லறையின் கதவு திறந்திருக்கிறது, ஆனால் இயேசுவை காணவில்லை. ஓடி வந்து சொல்றா பேதுருகிட்ட, சீஷர்கள்ட்ட சொல்றா, இயேசுவை காணவில்லை என்று சொல்லுகிறார். இவர்கள் எல்லாருமே ஓடுகிறார்கள். And that's where they realize that their moments of sorrow is over and that the joy of the day has come. அவருடைய களிப்பின் நாள் வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இன்றைக்கும் கூட உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் நீ எவ்வளவுதான் இதோ பள்ளத்தாக்கின் காரியங்களுக்குள்ளே நீ கடந்து போனாலும், உன்னுடைய வாழ்க்கையின் இதோ உன்னுடைய வியாதி படுக்கை மாறாமல் இருந்தாலும், உன்னுடைய கடன் பிரச்சனை இன்னும் மாறவில்லை, ஆண்டவரே எப்போ மாறும் என்று நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு தேவ தயவு உன்மேல் இறங்குகிறது. அல்லேலூயா. ஆமா, உன்னுடைய களிப்பின் காலங்கள் வந்துவிட்டது. உன்னுடைய சோகத்தின் காலத்தை கர்த்தர் முடிக்க செய்ய போகிறார். இதோ உனக்கு களிப்பின் காலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதற்காக நான் நன்றி சொல்லுகிறோம். ஆனால் இந்த தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? எப்படி கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். சின்ன சின்ன காரியங்களை கேட்க வேணாம். ஆண்டவர் சொல்றார் பெரிய காரியங்களை கேளு. அதாவது சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கேளு, என்னை கேளும், அப்பொழுது நான் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். Ask of me. And God says, and I will make the nations your inheritance. Can anybody do that? Only God can do that. The ends of the earth as your own possession. கேட்கிறவன் தேவனிடத்தில் பெருசா கேட்கணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவடி பெருசா கேட்கணும். ஏன்னா கொடுக்கிற தேவன் கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி தான் கொடுப்பாரு. நான் நிச்சயமாக தான் நான் நம்பி இருக்கிறேன். அப்படியாய் கர்த்தர் செய்கிறவர். இன்றைக்கு எனக்கு இவ்வளவு தயவு எனக்கு வேணும், ஆனால் நான் வாயை பொத்திக்கிட்டு தான் நான் இருக்கிறேன்னு சொன்னா நீ அப்படியே தான் இருப்பேன். உன் சோகத்தின் காலம் போகாது. உன்னுடைய களிப்பின் காலம் வரணும்னா அவரை நோக்கி கூப்பிடணும். ஏனென்றால் எரேமியா 33:3 சொல்றேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். Call upon me and I will answer you and tell you of the great and unsearchable things that you do not know. That's what the Bible says. Ask of him. நீ ஆபத்தில் இருக்கியா? என் சூழ்நிலை எனக்கு ஒரு ஆபத்தை போல இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுன்றா சொல்றாரு. ஆபத்தில் இன்றைக்கு நாம் எவ்வளையோ போனை எடுக்கிறோம், அவனுக்கு அடிக்கிறோம். ஆனா முழங்கால் நின்று ஆண்டவரே இந்த சூழ்நிலையை என்னை விட்டு மாற்ற மாட்டீரா என்று கேட்க மாட்டோம். இன்றைக்கு தேவ தயவு உள்ள வாழ்க்கை உனக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் கேட்க தான் வேண்டும். Because we will come to a crossroads in life. அதாவது வேதம் சொல்லுகிறது, do you have Jeremiah 6:16? Can you open that? எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாமே நேராக போயிட்டு இருக்கோன்னு நம்பவே கூடாது. எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கிராஸ் ரோட் வரும். கிராஸ் ரோட் தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. வசனம் சொல்லுது, வழிகளை நீ நின்று பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். Stand in the ways and see.
and ask for the old roads, where the good way, and walk therein, and you shall find rest. இது டிஃப்ரெண்ட் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இதில் சரியாக வராது. ஆனால் கர்த்தர் ஒன்றே ஒன்று சொல்ல, எதா இருந்தாலும் சரி கேட்க சொல்லுகிறார், கேட்க சொல்லுகிறார். வாழ்க்கையின் பாதையில் எங்கேயாச்சும் ஒரு நடுத்துவத்தில் வரும்போது நான் எந்த பாதையில் போகணும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்வேன். அவரை நோக்கி கூப்பிடுவதை விட்டு நாம் அநேகரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஒரு முடிவு செய்வோம். இன்றைக்கு தேவனுடைய தயவு எப்படி தெரியுமா? இட்ஸ் ஃபார் லைஃப். அவருடைய கோபம் கொஞ்ச நேரம், பட் இஸ் ஃபேவர் இஸ் ஃபார் லைஃப். தட் sorrowful moment of yours is just for the day, and after that a morning will come. கழிப்பின் நாள் வரும். அந்த நாள் வரும்போது அந்த நாளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. எங்களை நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். உணர்ந்து எல்லாருமே சொல்லலாமா? வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தி. சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பார்த்தாப்பா. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளை. சொல்லுங்க ஒரு பாட்டு. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். சொல்லுங்க, உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. என்ன நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. உம்மை பாடாத